Hi friends, welcome to தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்தில் ஒரு ஹெல்தியான முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதை குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அது பெண்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. இதுல அயன், கால்சியம் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய சத்து இருக்குங்க. இதை முருங்கைக்கீரை சூப்பை அடிக்கடி குடிச்சிட்டு வந்தோம்னா சீக்கிரமாவே நமக்கு ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆயிரும். நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்குங்க. இது செய்யறதுமே ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் சூப் செய்யறதுக்கு முருங்கைக்கீரை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை நல்ல கீரையை நம்ம ஆஞ்சு எடுத்துக்கலாம். இந்த முருங்கைக்கீரையை பறிக்கும் போது இந்த இலைகள் மட்டும் பறிக்காம இந்த காம்பையும் சேர்த்து பறிச்சு செய்யுங்க. இந்த காம்புல இன்னுமே நல்ல சத்து இருக்கு. இந்த சில டைம் இந்த காம்பை மட்டும் தனியா பறிச்சு சூப் செய்வாங்க, சூப்பரா இருக்கும். இப்போ இதையும் சேர்த்தே நம்ம பறிச்சுக்கலாம். இது போல அப்படியே பறிச்சுக்கோங்க. இளங்கீரையா இருந்துச்சுன்னா நீங்க அப்படியே இந்த தண்டோட சேர்த்து அப்படியே நம்ம கிள்ளி எடுத்துக்கலாம். சூப் செய்யறதுக்கு நல்ல இளங்கீரையா எடுத்து செஞ்சீங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கும். இது மாதிரி பறிச்சு எடுத்துக்கலாம். இது போல பறிச்சுக்கோங்க. இது மாதிரி எல்லா கீரையுமே பறிச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சூப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். சூப் செய்யறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம அலசி வச்சிருக்கிற கீரையை உள்ள சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சிருக்கேன். அதை நல்லா உரல்ல தட்டி வச்சிருக்கேன். நீங்க அப்படியே சேர்த்துக்கிறத விட நீங்க இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லா ஃப்ளேவரா இருக்கும். இது கூடவே ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். இதையும் அதே மாதிரி தட்டி வச்சிருக்கேன். இது கூட சின்ன சைஸ் தக்காளி 1 எடுத்திருக்கேன். தக்காளி சின்னதாக சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் அரை தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துடலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். அரை டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மிளகாய் எதுவும் சேர்க்க போதில்லை. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நல்லா வேக வச்சிருங்க. கீரை நல்லா வெந்து வரணும். அந்தளவுக்கு நல்லா வேக வச்சிருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. மூடி போட்டு எதுவும் வேக வைக்காதீங்க. அப்போனா கலர் வந்து இந்த கீரையோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். க்ரீனிஷாக இருக்காது. நல்லா ஓப்பனாகவே வச்சு வேக வைங்க. இந்தளவுக்கு நல்லா வெந்து வரணும். கீரை நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ இந்த கீரையை நம்ம அரைக்க தான் போகிறோம். இதை நல்லா வடிச்சிட்டு இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இதை ஆறிடும் அதுக்குள்ளே தண்ணி. அதனால மூடி போட்டு இதை நம்ம மூடி வச்சுருவோம். இது மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இந்தளவுக்கு நல்லா அரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம சூப்பு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த தண்ணி கூடவே இந்த கீரையை நம்ம அரைச்சதை மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா வேக வச்சுட்டனால திருப்பி எதுவும் கொதிக்க வைக்க தேவையில்லை. இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இதளவுக்கு நல்லா ஃபில்டர் ஆயிடுச்சு. இப்போ இதில் சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு காரம் ஓகேன்னா நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மேலே கொஞ்சம் மிளகுத்தூள் தூவிக்கலாம். இப்போ ஒரு சூப் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூட கொஞ்சம் நான் மேலே மிளகுத்தூள் தூவிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ஹெல்தியான நம்ம முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.